நல்லவை கேட்போம் நமது சேனலில் காலம் செய்த கொடுமையை பற்றி கேட்போம். கிருதயுகத்தில் மக்கள் மிகவும் சுகமாக நன்றாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான ஒரு கெடுதலும் துன்பங்களும் வந்ததே கிடையாது. அதற்கு காரணம் 8 வகையான சித்திகளை பெற்றிருந்தார்கள். அதில் ஒரு சித்தியானது, அதாவது ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடியமான ஒரு இடம். அந்த ஆண்கள் பெண்கள் பணம் காசு இவைகள் இல்லாமல் இருந்து கொண்டு அப்படியே வாழக்கூடியதான ஒரு வகையான சித்தி. அப்படி இருந்தார்கள். யோகாபியாசம், யோகத்தில் ஆழ்ந்தார்கள். அந்த யோகாபியாசம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு சந்திர பிம்பத்திலிருந்து, சந்திரக்கல்லிலிருந்து அமிர்தமானது பெருக்கெடுத்து அவர்களுடைய தலை வழியாக, மூர்தன்ய நாடி வழியாக அது உள்ளே செல்லும். அதை உணவுப் பொருளாக எடுத்துக்கொண்டு பசி இல்லாமல் அந்த யோகத்திலேயே ஆழ்ந்திருந்தார்கள். இப்படி சுகமாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் மழை ஒரு முறைதான் பொழியும். அதுவே பயிர்கள் செழிப்பாக வளருவதற்கு காரணமாக இருக்கும். மழை வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அப்படி பூமி செழிப்பாக இருந்த சமயம். அந்த யுகத்தில் எந்த விதமான துர்பிக்ஷமும் இல்லாமல், வறட்சியும் இல்லாமல் சுபிக்ஷமாக இருந்தது. அதனால் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். வேண்டியவைகளை வேண்டிய நேரத்தில் அவர்கள் அனுபவிக்கும்படியாக இருந்தது. காய் கனிகள் எல்லாமே கிடைத்து கொண்டிருந்தது. அதனால் எந்த விதமான வருத்தமும் இல்லாமல், எந்த துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு, அந்த பரமானந்தத்தை அனுபவித்து கொண்டு நன்றாக இருந்தார்கள். இது கிருதயுகம். அடுத்து திரேதாயுகத்தில் கொஞ்ச நாள் அப்படி நடந்தது. அது உடனே காலத்தின் கோலம் மாற, அந்த காலத்தின் கட்டாயம், அந்த காலமானது எல்லாத்தையும் மாற்றியது. அதாவது ஒரு பெரிய மாறுபாடு கிடைச்சது. காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பகவான், கால ரூபமாக இருக்கக்கூடியதான பகவான் அது சில வேலைகளை செய்தது. அந்த காலமானது சில வேலைகளை செய்தது. அதனால் மக்கள் மாறுபட ஆரம்பித்தார்கள். மாறுபாடு என்பது முதலில் மக்கள் தன்வசமானார்கள். இதுவரை தன்வசமாகாமல் இருந்தார்கள் கிருதயுகத்திலே. அதாவது தியானத்திலேயே பகவானை தியானித்து கொண்டிருந்தார்கள், பரவசத்தில் இருந்தார்கள். அப்புறம் தன்வசத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனோபாவமானது பலவிதமான விஷயங்களை நினைக்க ஆரம்பித்தது, மாறுபாட்டை அடைந்தது. அப்போ பாபமான எண்ணங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. பாபம் செய்யக்கூடியதான எண்ணங்கள் அது வந்தது. உடனே அவர்களுக்கு துன்பமும் பின்னாடியே வந்தது. இப்போ பாவம் செய்ய ஆரம்பித்ததுனால அஜ்ஞானம் வந்தது, அப்புறம் மோகம் வந்தது, லோபம் வந்தது, மத மாச்சரியம் இதெல்லாம் வந்தது. தர்மம் போய் அதர்மம் உள்ள வந்தது. இப்படி அதர்மம் அதிகரிக்க அதிகரிக்க மோட்சத்துக்கு தடையான ராகத்வேஷங்கள் உண்டானது. அப்போ இந்த 8 விதமான சித்திகள், அதில் சீதோஷ்ணம், பசி, தாகம் இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருந்ததான இந்த மக்களுக்கு சக்தி குறைய ஆரம்பிச்சது. பசி தாங்க முடியவில்லை, சீதோஷ்ணங்களை குளிர் வெயில் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவருக்கொருவர் பகைமை வந்தது, நட்பு மாறி பகைமை வந்தது. பகைமை பாராட்ட ஆரம்பித்தார்கள். உடனே பகைமை வந்த உடனே தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தாங்கள் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணங்கள் வந்தது.
கிருதயுகத்தில் இல்லாததான பலவிதமான செயல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது பெரிய கோட்டை, அரண்கள், நகரம், கிராமம், குடியிருப்பு, அதாவது குடிசைகள், இப்படி தங்களுக்கு வேண்டியதான சில வசதிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதையே நமக்கு வசதி, அதுதான் நமக்கு தேவைப்பட்டது என்று ஏற்படுத்தி கொண்டார்கள். உடனே அவரவர்கள் தனித்தனியாக வாழ்க்கை நடத்துவது, வாழ வேண்டியது என்பதான ஒரு எண்ணங்கள் ஏற்படவே அவர்களுக்கு ஒரு தொழிலையும் அமைத்து கொண்டார்கள். உழவுத் தொழில், பசுமேய்த்தல், வியாபாரம் செய்தல் முதலான தொழில்களை வளர்த்து கொண்டு ஏற்படுத்தி கொண்டு அதிலே தானியங்கள் எல்லாவற்றையும் விளைவிக்க ஆரம்பித்தார்கள். நெல், கோதுமை, உளுந்து, பயறு, இப்படி 17 தானியங்கள். இதுக்கு கிராமிய தானியங்கள் என்று பேர். கிராமியங்கள், கிராமிய தானியங்கள் அப்படின்னு பேர். அடுத்தது அதோட சேர்ந்ததான சிலது சேர்ந்து ஒரு 14 வகையான கிராமிய ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆரண்ய தானியங்களும் ஏற்பட்டது. இப்போ கிராமிய தானியங்கள், ஆரண்ய தானியங்கள் அப்படின்னு 2 விதமாக இருந்தது. இந்த தானியங்களை தெரிந்து கொண்டதான பெரியோர்கள் அவர்கள் பஞ்சமகா யஜ்யங்களை பண்ண ஆரம்பித்தார்கள். அப்படி பஞ்சமகா யஜ்யங்கள் யார் செய்கிறாரோ அவர்களுக்கு அவர்கள் செய்த பாபமானது தொலைய ஆரம்பித்தது. அந்த பாபங்களை போக்கிக் கொண்டார்கள். அதை கிரகஸ்தர்கள் விசேஷமாக அவர்கள் செய்ய வேண்டும். அதனால் பஞ்சமகா யஜ்யங்கள் அவர்கள் செய்தார்கள். இந்த மனதில் ஏற்பட்டதான இந்த பாபங்கள் எல்லாம் அது அப்படியே இருந்ததுனால அவர்களுக்கு யாகங்கள் முதலான காரியங்களில் நம்பிக்கை இழந்தார்கள். இந்த மனசில் ஏற்பட்ட மாறுதல், அதனால் அது யாகங்கள் மேலே இருந்த நம்பிக்கையும் போயிடுத்து. வேதங்களில் சொல்லப்பட்டதான யாகங்கள், அதில் சொல்லப்பட்டதான நல்ல கர்மாக்கள், சத்கர்மாக்கள், இதை எல்லாத்தையும் அவர்களே தூஷிக்க ஆரம்பித்தார்கள். அதை அழிக்கவும் ஆரம்பித்தார்கள். அதனால் பாப கர்மங்கள் அதிகமாக செய்யும்படியாக வந்தது. பாபங்கள் அதிகமாயிற்று. அதனால் ஆத்ம ஞானம், ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான எல்லாத்தையும் விட்டு உடலை வளர்க்க வேண்டும் என்று அதில் இறங்கினார்கள். அதனால் அதர்மங்கள் இன்னும் அதிகமாக பரவியது. இப்படி இந்த காலமானது பல கொடுமைகளை செய்ய ஆரம்பித்து இன்றைய அளவில் அதிகமாக அவைகள் எல்லாம் பரவிவிட்டன. வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் அனுஷ்டிப்பதால், அதாவது ஆராதனம், வர்ணாசிரம தர்மமே ஒரு பூஜை, ஆராதனம் பகவானுக்கு. அதனால் பகவான் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த வர்ணாசிரம தர்மத்தினால தான் அவனை மகிழ்ச்சி அடை செய்ய முடியுமே தவிர வேறு எதனாலும் அவனை சந்தோஷப்படுத்த முடியாது என்று ஸ்மிருதி எல்லாம் கூறுகிறது. இப்படி வர்ணாசிரம தர்மங்கள் 4 வகை: பிரம்மச்சரியம், கார்கஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு. இது ஒவ்வொரு ஆசிரமங்களையும் அந்த தர்மங்கள் மாறுபடும். பிராமணர்கள் அந்த தர்மங்களை அனுஷ்டித்தால் அவர்களுக்கு பிராஜாபத்தியம் அப்படிங்கிறதான ஒரு லோகமானது கிடைக்கிறது. அவர்கள் அந்த லோகத்தை அடைவார்கள். அரசர்கள், க்ஷத்திரியர்கள் அவர்கள் அவர்களுடைய தர்மத்தை அனுஷ்டித்தால் அவர்களுக்கு இந்திரலோக பதவியானது கிடைக்கிறது, இந்திரலோகம் கிடைக்கிறது, அங்கே செல்வார்கள். வைசியர்கள் அவர்களுடைய தர்மங்களை சரிவர செய்தால் அவர்கள் வாயுலோகம் செல்வார்கள். அடுத்து அவர்களுக்கு பணிபுரியக்கூடியதான 4ஆம் வர்ணத்தவர்கள் அவர்களுடைய செயல்களை சரியாக செய்யும் பொழுது கந்தர்வ லோகத்திற்கு செல்கிறார்கள். குருகுலத்தில் இருந்து குருக்கு சுசுரூஷை செய்யக்கூடியதான பிரம்மச்சாரிகளுக்கு 88,000 சந்நியாசிகள் வாசம் செய்யக்கூடியதான ஒரு புண்ணியலோகமானது அவர்களுக்கு கிடைக்கிறது. வானப்பிரஸ்தர்களுக்கு சப்தரிஷி லோகமும், நல்ல கர்மாக்களை செய்யக்கூடிய கிரகஸ்தர்களுக்கு பிராஜாபத்திய லோகமும், சந்நியாசிகளுக்கு பிரம்மலோகமும் கிடைக்கிறது. இப்படி சதுர்முக பிரம்மா இதையெல்லாம் சங்கல்பம் பண்ணி இதை படைத்தார். இதுக்கு மேல ஞானத்தினால சில லோகங்களை அடையக்கூடியவர்களும் உண்டு. அதாவது ஆசிரமங்களை சார்ந்தவர்கள் பிரம்மோபாசனம் அல்லது வேறு உபாசனங்கள் செய்பவர்கள், பிரதீகோபாசனம் என்று சொல்லக்கூடியதான் அவர்களை செய்யக்கூடியவர்கள், துருவஸ்தானத்திற்கு மேலான கங்கை ஆவிர்பவிக்கும் கூடியதான அமிர்தமயமான அந்த ஸ்தானத்தை அவர்கள் அடைகிறார்கள்.
பரபிரம்மத்தையே உபாசனம் பண்ணக்கூடிய உத்தமர்களான அவர்கள் நித்திய சூரிகள் வாசம் பண்ணக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள். இப்படி அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்தார் போல அந்தந்த லோகங்களானது அவர்களுக்கு கிடைக்கிறது என்று இந்த புராணமானது கூறுகிறது. மற்றவை நாளை கேட்போம்.